இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 4வது திருக்குறள். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இதோடைய விளக்கம், இறைவனிடம் எதையும் வேண்டுதல் இல்லாதவர், அதாவது ஆசை பற்றுதல் இல்லாமல் இறைவனின் திருவடிகளை அடைந்தவர்கள், அவர்களுக்கு எந்த துன்பமும் ஏற்படாது. அவர்கள் மனம் அமைதியாக நிலையான ஆனந்தத்தில் இருக்கும். ஏனெனில் துன்பம் மகிழ்ச்சி அனைத்தையும் ஒரே பார்வையில் காண்பார்கள். ஒருவன் எதையும் அடைய ஆசைப்படாமல், இழந்ததை நினைத்து வருந்தாமல், நடக்கும் அனைத்தையும் தெய்வ சித்தமாக ஏற்றுக்கொண்டால் அவனுக்கு மனத்துயர் இருக்காது. அதுதான் மன அமைதி என்று சொல்லப்படும் உண்மை. தற்காலத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கதை சொல்கிறேன். கதை பெயர் அமைதியின் ரகசியம். ஒரு சிறிய கிராமத்தில் மகேஷ் என்ற விவசாயி இருந்தான். அவன் தினமும் தனது வயலில் விவசாயம் செய்து உழைத்து வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் அவனது வயலில் பெரிய வெள்ளம் வந்து அனைத்தையும் அழித்தது. அவனது அயலான், அதாவது பக்கத்து வயல்காரன், துக்கத்தில் அழுதபடி இருந்தான். ஆனால் மகேஷ் அமைதியாக வீட்டில் அமர்ந்திருந்தான். அயலான் வந்து கேட்டான், உன் வயல் முழுவதும் போயிற்றே, ஏன் நீ அழவில்லையா? மகேஷ் சிரித்து விட்டான். நான் அதை உருவாக்கவில்லை, கடவுள் தந்தார், அவரே எடுத்தார், நான் என் கடமையை செய்தேன் என்றான். அடுத்த மாதம் அரசு நிவாரணம் வழங்கி புதிய விதைகள் தந்தது. அவன் மீண்டும் வயலில் விதைத்தான். அந்த முறை பயிர் இரட்டிப்பு அளவில் விளைந்தது. அயலான் ஆச்சரியப்பட்டான். நீ எப்படி சாந்தமாக இருந்தாய்? மகேஷ் சொன்னான், என் மனம் தேவனின் அடியில் உள்ளது. ஆசையோ ஏமாற்றமோ எனக்கு இல்லை. நடப்பது எல்லாம் அவன் விருப்பம் என்று நினைத்தால் துன்பம் எதுவும் இல்லை. அவன் சொற்கள் அயலானின் மனதை மாற்றின. அடுத்த முறை அவனும் ஒரு இழப்பை சந்தித்தபோது அவன் தன்னை அடக்கி அந்த பாடத்தை நினைத்தான். இடும்பை மனதில் நுழையாது, ஆசை கதவை மூடாவிட்டால். பொருள்: ஆசை என்பது துன்பத்தின் வேர். அதை விட்டுவிட்டால் மனம் அமைதியாகும். இறைவனிடம் நம்பிக்கை வைத்து நடப்பதனை ஏற்றுக்கொள்வதே ஆனந்த வாழ்வின் இரகசியம். Audio Jungle. Audio Jungle.